உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அத்தை, மாமா பாவம், வாய்க்கு ருசியா நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டிருக்க மாட்டாரு. நல்ல வேலைத்தை மாமாக்காக நீங்க சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கும் என் புள்ளைக்கும் தான் ஆகவே விடாம ஆக்கிட்டாளே. என் கையால என் புள்ள சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. சண்முகம், குமாரு, ஆதி, சேட்டு ரவி, கார்த்தி, அலெக்ஸ், அன்பரசன், பாஸ்கரன் எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம். போங்க, இந்தா கூட்டு போயா. மஞ்சு, போங்க போங்க. சார், இத அவர்கிட்ட கொடுக்கணும். அவருக்கும் மஞ்சுவோட அப்பாவுக்கும் கொடுக்க வேண்டிய பொருள்லாம் இதுல இருக்கு. சரிம்மா, நான் கொடுத்து விடுதேன். நீங்களும் உள்ள போலாம். சார், இது என் புள்ளைக்காக நானே பார்த்து பார்த்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இடியாப்பமும் சிக்கன் பாயாவும் என் புள்ளைக்கு இது ரொம்ப பிடிக்கும் சார். இது அவன்கிட்ட கொடுக்கணும். சார், கண்டிப்பா இதை உங்ககிட்ட தான் கொடுக்கணுமா? நாங்களே கொண்டு போய் கொடுக்க முடியாதா? அத்தை மாமாக்காக அவ்வளவு ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் எப்படி செஞ்சிருந்தாலும் இதை கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? முடியாதுதான், அதான் ரூல்ஸ். இங்க பாருங்க, ஆனந்தி எல்லாத்தையும் கேண்டீன்ல வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இங்கனக்குள்ள இருக்க ஜெயில் கேண்டீன்ல வாங்கிட்டு வந்துதான் கைதிகளுக்கு பொருளை கொடுக்க முடியும். வீட்ல இருந்து கொண்டாந்த பொருளெல்லாம் கொடுக்க அனுமதி இல்ல. ஆனந்தி, நீ சொல்லலையா? நான் சொன்னேன் சார். அவங்க என்ன இருந்தாலும் பெத்தவங்க மனசு கேட்காம செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. தாய் பாசெல்லாம் ஜெயிலுக்கு வெளியே தான். நீங்க அந்த பையன் இங்கனே வச்சுட்டு போங்க. சார், என் புள்ள அன்பு விரும்பி சாப்பிடுற ஐட்டம் சார். இங்க என்ன சாப்பிடுறானோ, எப்படி இருக்கானோ, கொஞ்சம் மனசு வைங்க சார். நீங்க நினைச்சா எங்களுக்கு உதவி செய்யலாம். என்னால ஒரே ஒரு உதவி செய்ய முடியும். என்னது சார்? எனக்கும் இடியாப்பம் பாயம்னா ரொம்ப பிடிக்கும். இங்கனே வச்சுட்டு போங்க. செஞ்சு கொண்டாந்தது ஏன் வீணாகணும்? நான் சாப்பிட்டுக்கிட்டுதான். வச்சுட்டு போங்க சார். ஐயா, ஐயா, அவங்களை அனுப்பி விடுங்க ஐயா. இன்னும் சரியா 5 நிமிஷம் தான். கைதியில பார்த்துட்டு வந்துடணும். அதுக்கு மேல 1 நிமிஷம் கூட நிக்க முடியாது. போயிட்டு வாங்க. அதுக்குள்ள இந்த இடியாப்பத்தை ஒரு கை பாக்க. வா மஞ்சு. அத்தை, அத்தை, அவ போறாதே. நமக்கு முன்னால போய் அன்பு மாமாவை தான் பாப்பா. வாங்கத்த நம்ம போலாம். காலையிலேயே எந்திரிச்சு அன்புக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு இதெல்லாம் கொண்டு வந்த. இதை எடுத்துட்டு போக முடியாதா? ஐயோ, அதான் முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. வாங்கத்த. இதுக்காக இங்க நின்னுட்டு இருந்தா மாமாவை பார்க்க முடியாம போயிடும். இதை கொடுத்துட்டு வாங்கத்த. எப்பா சரியான தாடகப்பா. எவன் இவளை கட்ட போறானோ? சரி, நமக்கு அதை பத்தி கவலை என்ன? நாம கட்ட போறது இல்ல. இடியாப்பம் பாயா காத்துக்கிட்டு இருக்கு. அத ஒரு கை பாத்துருவோம். அத்தை, என்ன துளசி? அன்பு மாமா வந்தா அந்த பக்கமா தான் வருவாரு. அப்ப முதல்ல ஆனந்திய பார்த்துட்டு அங்கேயே நின்னா என்னத்த பண்றது? நம்ம அங்க போய் நிப்போம், அவளை இங்க வந்து நிக்க சொல்லுவோம். அவ்வளவுதானே? நீங்க வேற என்ன? அவ அப்படியே நம்ம சொன்னதை கேட்டுட்டு தான் மறு வேலை பார்க்க போறா பாருங்க. அக்கா, நீங்க அண்ணனை பார்க்க வேண்டாமா? அவங்க உங்களை பார்க்க விட மாட்டாங்களா? அவங்க விட்டாலும் விடாட்டியும் என் புருஷன் என்ன பார்க்காம போக மாட்டாரு. நீ வேணா பாரு. கேட்க முடியாதுன்னு எப்படி சொல்றான்னு பாப்போம். நான் போய் ஆனந்தியே இங்க வந்து நிக்க சொல்றேன். போதும் ஆனந்தி, காத்துல கோட்டை கட்டி கனவுல மிதக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் காத்துல கோட்டை கட்டி காத்திருக்கிறது யாருன்னு. என்ன சொல்றா அவ? நீ இந்த மாதிரி திட்டம் போடுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். போ, நீ போய் அங்க நில்லு. நானும் அத்தையும் அப்பாவும் இங்க நிக்க போறோம். நீங்க நிக்கணும்னா நில்லு. யார் வேணான்னு சொன்னது? அதுக்கு நான் ஏன் அங்க போய் நிக்கணும்?
நானும் இங்கதான் நிப்பேன். இங்க நின்னா மாமா வரும்போது முதல் ஆளா மாமா கண்ணுல தெரியலாம். அப்புறம் அன்பு மாமா எங்க கிட்ட பேச மாட்டாரு. அதானே உன் பிளானு? துளசி, உன்னைய பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் சொல்லிட்டே ஆகணும், வேற வழி இல்ல.